ஹலோ கைஸ், நம்ம அவளோட எதிர்பார்த்த குக் வித் கோமாளி சீசன் 6 விரைவில் தொடங்க போறாங்க. இந்த சீசனை பொறுத்தவரையிலும் ஏகப்பட்ட மாற்றங்கள் வரப்போகுது அப்படிங்கிறத முன்கூட்டியே சொல்லியிருந்தாங்க. அதுக்கு ஏற்ற மாதிரியே 3 ஜட்ஜஸ் வந்து இருக்க போறாங்க இந்த சீசன்ல அப்படின்ற அனௌன்ஸ்மெண்ட்டும் வந்துடுச்சு. அது மட்டும் இல்லாம யாரெல்லாம் வரப்போறாங்க அப்படிங்கிறதையும் ப்ரோமோ மூலயமாகவே காட்டப்பட்டிருந்தாங்க. முதல்ல வந்து ரங்கராஜ் அவர்கள், அதுக்கடுத்துதான் வந்து பார்த்தீங்கன்னா தாமு, மூன்றாவதாக கௌசிக் அவர்கள் வந்து சேர்ந்திருக்காரு. ஸோ 3 செப்பும் சேர்ந்துக்கிட்டு தான் இப்போ ஜட்ஜ்மெண்ட்டை வந்து கொடுக்க போறாங்க இந்த சீசனை பொறுத்தவரையிலையும். அதுக்கடுத்த கோமாளியை பற்றி நம்ம பார்க்கணும் அப்படின்னா புகழ் அவர்கள் வந்து வராரு. உங்களுக்கு நல்லாவே தெரியும் புகழ் பற்றி எப்படி காமெடி பண்ணுவார் அப்படிங்கிறது. அதுக்கடுத்த சார்ஜன் அப்படின்ற ஒரு பையனும் வரப்போறாரு. ஸோ இவர் யூடியூப் சேனலில் பெஸ்ட்டான ஒரு கண்டென்ட்லாம் கிரியேட் பண்ணிட்டு இருந்தார், குறிப்பாக வந்து ஃபன் கண்டென்ட்டு. ஸோ இவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கோமாளியாக வர்றது அப்படிங்கிறது பெரிய அளவில் பேசும் பொருளாக இருக்கும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே இல்லை. கண்டிப்பாக ஃபன் கேரண்டி அப்படின்னு வந்து சொல்லலாம். மூன்றாவதாக சௌந்தர்யா நஞ்சுண்டன் அவர்கள் வந்து வராங்க. ரீசெண்ட் டைமில் தான் பிக் பாஸ் சீசன் 8 வந்து முடிச்சுட்டு ரன்னர் அப்பாகவும் ஆகிட்டு வந்தாங்க நம்மளுடைய சௌந்தர்யா. ஸோ இவங்க கொஞ்சம் இன்னசென்ட்டாக இருப்பாங்க. இவங்களுடைய குரல் வளைகள்லாம் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். ஸோ இவங்களுடைய ஆக்டிவிட்டீஸ் எல்லாருக்குமே நிறைய பேருக்கு வந்து பிடிக்கும். ஸோ அதனாலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன் ஆஃப் த கோமாளியா இந்த சீசனில் வந்து போட்டிருக்காங்க. கண்டிப்பாக வேற லெவலில் ஃபன் பண்ணுவாங்க அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. அதுக்கடுத்த ராமர் அவர்கள் வந்து இருக்காரு. அதுக்கடுத்த வந்து பார்த்தீங்கன்னா சரத் அவர்கள் வந்து ஒன் ஆஃப் த கோமாளியா வராரு. அதுக்கடுத்த சுனிதா அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த கோமாளியா வராங்க. சுனிதா அண்ட் சௌந்தர்யா இவங்க 2 பேருமே பிக் பாஸ் சீசன் 8ல இருந்து வந்திருக்காங்க. அதுக்கடுத்த 8ஆவதாக பூவையார், அவர் வந்து உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். அந்த பாட்டெல்லாம் பாடுவார்ல சின்ன வயசுல இருந்து. ஸோ ஜூனியராக பங்கேற்று அதுக்கப்புறம் படிப்படியாக உயர்ந்து சினிமா பாடல்கள்லையும் வந்து பாடியிருக்காரு. இப்போ ஒன் ஆஃப் த கோமாளியாக வரப்போறாரு. இவருக்கும் ஸ்பான்டேனியஸாக கமெண்ட்ஸ் எல்லாம் கொடுக்கறதெல்லாம் செம்ம சர்வசாதாரணமாக வரும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபன் வேற லெவலில் கேரண்டீடாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் எதிர்பார்க்கப்படுகிறது. இப்போது கோமாளி எல்லாம் பார்த்து முடிச்சாச்சு. இப்போ குக் அப்படின்னு சொல்லி வரும்போது 1 or 2 மெம்பர்ஸ் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு பேச்சுவார்த்தைகளில் அடிபட்டுட்டு இருக்கு. அவங்கெல்லாம் யார் அப்படிங்கிறத பார்த்துடுவோம். முதல் வந்து பார்த்தீங்கன்னா ஏமமாலினி அப்படின்றவங்க வந்து வராங்க. இரண்டாவதாக கொட்டாஷி, அவங்களும் உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். ரீசெண்ட் டைமில் வந்து சின்ன திரையில் நல்லா கலக்குன்னு வந்து கலக்கிட்டு இருக்காரு, குறிப்பாக வந்து இந்த ரியாலிட்டி ஷோவில். ஸோ அவர் வந்து உள்ளர வர்றதுனால கொஞ்சம் ஃபன் கேரண்டீடாக இருக்கும். மூன்றாவதாக மதுமிதா அவர்கள் வந்து வராங்க. நான்காவதாக தீபக் அவர்கள் பிக் பாஸ் சீசன் 8ல ஒன் ஆஃப் த கண்டஸ்டண்ட்டாக வந்தார். பயங்கரமாக பேரும் புகழும் வந்து தட்டி பறிச்சுட்டு போன ஒரு ஆளில் வந்து கண்டிப்பாக தீபக்கோடைய பேர் வந்து சொல்லி ஆகணும். அண்ட் இவருக்கு வந்து ஓசிடி எல்லாம் இருக்கும், அதை தாண்டி நல்லா சமைக்கவும் வந்து செய்வார். ஸோ அதனால் இந்த காம்படிஷன் கண்டிப்பாக இவருக்கான காம்படிஷனாக இருக்கும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. அதுக்கடுத்து 5ஆவதாக வடிவுக்கரசி அவர்கள் வந்து வர்றதாக சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா ஒவ்வொரு சீசன்களிலும் ஒரு சீனியர் ஆக்டரை வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொண்டு வருவாங்க. அது ஆக்ட்ரஸோ இல்லை ஆக்டரோ கொண்டு வருவாங்க. அந்த விதத்தில் வடிவுக்கரசி அவர்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறதாகவும் அவங்க கூடிய விரைவில் கன்ஃபர்மேஷன் கொடுத்தாங்க அப்படின்னா மேபி அவங்க வரதுக்கான வாய்ப்புகளும் இருக்கிறதாக சொல்லப்பட்டு இருக்கு. ஸோ இப்போதைக்கு வந்து அடிப்படக்கூடிய 5 பேர்கள் இவங்க மட்டும் தான் கண்டஸ்டன்ட் லிஸ்ட்டில். ஸோ நம்ம பொறுத்திருந்தா பார்க்கணும் இன்னும் எத்தனை பேர் வராங்க அண்ட் இதில் எத்தனை பேர் வந்து விடுபடுறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்தா பார்க்கணும் கைஸ். ஓகே கைஸ், இந்த வீடியோ மூலயமாக எத்தனை கண்டஸ்டன்ட் வர போகிறாங்க அண்ட் கோமாளி யார் அப்படிங்கிறத பற்றிலாம் டீட்டெயிலாக வந்து பார்த்துருந்தோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா இதே மாதிரி பிக் பாஸோட அப்டேட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும், அதே மாதிரி குக் வித் கோமாளியோட அப்டேட்ஸ்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளுடைய சிறப்பு மீடியா 2.0 அப்படிங்கிற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க. இன்னொரு தகவலுடன் சந்திக்கிறேன். அன்டில் தென் பாய் ஃப்ரம் உதய். நன்றி, வணக்கம்.